இந்த டோர்னமெண்ட்டில் இங்கே ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சுங்க. இங்கே ஃபஸ்ட்டு மேட்ச். இப்போ மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் நாடு வர்சஸ் கல்லல் வெண்புறா. இங்கே வந்து கல்லல் வெண்புறா வந்து ஃபீல்டிங் வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு வந்து 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. வெங்கட் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கிங்கில் தாமஸ். பவுலிங் ஹேண்டில் ஃபஸ்ட் ஓவர் போடுறாங்க. இங்கே ஆறுமுகம் யாராலும் தைக்கல. இங்கே ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே டாட் கொடுத்துருக்காங்க. இங்கே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருக்கான ஓவரை. செகண்ட் ஒன் இறங்கி போனார். ஆனால் இங்கே பேட் ஃபஸ்ட்டு சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த தாம்சன் ஸ்ட்ரீக்கில் தாமஸ் சாரி கிராண்டடில் இங்கே ஒன்று லாங் ஆஃபில் கனெக்ட் பண்ணார். ஆனால் அங்கே ஃபீல்டர் பாண்டி நல்லா ஸ்டாப்புங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்ஸ்மேன் இறங்கி போனார். ஆனால் இங்கே தெளிவான ஏக்கருங்க. இங்கே கிராண்டடில் ஒரு ரன்னாக மாறி இருக்குது. அதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு ஓவருக்கு எந்த விக்கெட்டையும் லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 4 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே வெள்ளலூர் ஓவர் போகிறக்காண்டி பவுலிங் இல்லை வினோத் ஓவர் த விக்கெட்லேருந்து அவருக்கான ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் ஒன் நடந்தது ரொம்ப பவுன்ஸ். ஏன்னா அது கிராண்டடில் ஒரு ரன்னு ஒயிட் ப்ளஸ் ஒரு ரன் மொத்தம் 2 ரன்னுங்க. ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட் ஒன் நேராக கனெக்ட் பண்ணார். நல்லா ஸ்டாப்புங்க. கேட்சுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இங்கே சிங்கிள் பவுலர் மேலே பட்டு இங்கே வந்துடுச்சு. ஒரு ரன் மட்டும். இது செகண்ட் ஒன் வெங்கட் ஸ்ட்ரைக்கில் இறங்கி போய் டேஸாக கன்வெர்ட் பண்ணார். ஆனால் இங்கே ஃபீல்டர்கிட்டே இங்கே பேக் டு பேக் இங்கே சிங்கிள். தேர்ட் ஒன் ஒரு சுத்தலுக்கு போனார். ஆனால் இங்கே பேட்ஸ்மேனே மாற்றி கீப்பர் கையில் இங்கே டாட் பால் அந்த டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே வினோத். நெக்ஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. இங்கே ஸ்டம்ப் லைனில் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஆனால் இங்கே ஃபீல்டர் சுகன் சான்ஸ் 2 ரன்னாக மாறி இருக்கு. 2 ரன் லாஸ்ட் 2 மோர். லாஸ்ட் ஒன் சுத்தலுக்கு போனார். இதுவும் டாட் பாலாக மாறி இருக்குங்க. இங்கே பேக் டு பேக் 2 டாட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2 ஓவருக்கு எந்த விக்கெட்டையும் லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 10 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே வெள்ளலூர் நாடு. இன்னும் 1 ஓவர் இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் அண்டில் சிவா. ஃபஸ்ட் ஒன் அப்படியே குத்தி இருந்தார். ஆனால் இங்கே பவுலருக்கிட்டே இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு. செகண்ட் ஒன் சுத்தலுக்கு போனார். ஆனால் இங்கே லைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. இங்கே பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு உடம்புலே பட்டிருக்கு. லெக் பை மூலியமா இங்கே சிங்கிள். 3 பந்து இருக்கு. கீழே வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே லாங் ஆனில் இங்கே ஃபீல்டர் சரவணன் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஹிட் 2 லாஸ்ட் 2 மோர். டாட் பால் போன பால் ஒயிடிங்க ரீ பால். லாஸ்ட் ஒன் பண்ணியிருக்காருங்க. நான் கேப்பு அப்படி தான் எடுக்கணும். 2 ரன்னுக்கு ரஷ் பண்ணுவாங்க. இங்கே ஃபீல்டர் எடுத்துறவர்கள் இங்கே பார்ப்போம். இங்கே பேக்கப்பே இல்லைங்க. 3 ரன்னுக்கு ஒரு மீல் 3 ரன்னாக மாறி இருக்குது. 3 ரன்ஸ் அதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே ஃபஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே 3 ஓவருக்கு ஸ்கோர் 17 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே வெள்ளலூர் நாடு இங்கே 18 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பால் டு பால் ஸ்கோரு தேவையாக இருக்குது. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. இங்கே ஆறுமுகம் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கிங்கில் சிவா. இங்கே லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் உள்ளே வந்திருக்காங்க. இங்கே பவுலிங் எண்டில் ஃபஸ்ட் ஓவர் போடுறக்காண்டி இங்கே அருண். இங்கே ஃபஸ்ட்டு பால் ஓடுறதுக்கு இல்லை கையில் இங்கே விக்கெட்டாக மாறி இருக்குங்க. இங்கே ஃபஸ்ட்டு பாலில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே ஆறுமுகம் விக்கெட்டை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருக்கான ஓவரை. நல்லா கேட்சுங்க. நியூ பேட்ஸ்மேனா இங்கே ஒன் டவுனில் ரஞ்சித் உள்ள வந்திருக்காரு. செகண்ட் ஒன் அரௌண்ட் விக்கெட்லேருந்து பார்த்தாரு. ஆனால் கீப்பர் கையில் இங்கே டாட் பால். தேர்ட் ஒன் பாலுக்கு போனாரு. ஆனால் இதுவும் டாட் பாலாக மாறி இருக்குங்க. இங்கே பேக் டு பேக் இங்கே 2 டாட் பால் ஒயிடுங்க ரீ பால். ஃபோர்த் ஒன் அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கே பண்ணிருச்சு. சமாரமா இல்லை கேரி ஆகலைங்க. இங்கே சிங்கிள் முதல்ல என்ன பதிவு பண்ணியிருக்காங்க வெண்புறம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த சிவா ஸ்ட்ரைக்கில் அருமையாக தூக்கி அடிப்பது 6ஆம் ஓவரமா. ஆம்
6 ஓட்டங்கள் கிளியர் பண்ணிருக்கீங்க 6 குட் ஷாட். அவர் சந்திச்ச முத பால் இங்க ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. சிவா பேட்ல இருந்து இந்த டோர்னமெண்ட்லயும் முதல் 6 பதிவு பண்ணிட்டாரு. லாஸ்ட் ஒன் ஒரு இன்சிடென்ட் போல்டுங்க விக்கெட்டாவும் மாறி இருக்கு. யார் அடிக்க பேட்ஸ்மேனை விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு கம்பேக்கும் பார்க்க முடிஞ்சு பவுலர்கிட்ட இருந்து. அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஓவருக்கு இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 8 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே கல்லல் வெண்புறா போறாக்காண்டி பவுலிங் இல்லை தாமஸ் 2க்கு 10 தேவை. விக்கெட்டும் கொடுத்துருக்காரு அம்பையர். இங்கே டேரக்டா ஸ்டெம்ப்லேயே போட்டிருக்கு. இங்கே ரன் அவுட் மூலியமா இங்கே ஓப்பனிங் உள்ள வந்த வினோத் நியூ பேட்ஸ்மேன் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காரு. பேட்ஸ்மேனா யங்ஸ்டர் சக்தி உள்ளே வந்திருக்காரு. நான் 11க்கு 10 தேவை. நான் இன்னும் 3 விக்கெட் தான் இருக்கு உங்க கல்லல் வெண்புறா கிட்ட. மிக அருமையாக தூக்கி ஆறாமாறுமா 6 ஓட்டங்கள். ஆனா கிளியர் பண்ணிருக்குங்க. இங்க 6ங்க அவர் சந்திச்ச முத பால் இங்க ஒரு 6 எடுத்துட்டு வந்திருக்காரு. இங்க சக்தி கட்டு தேர்ட் ஒன் இன்னும் 4 ரன் தேவையா இருக்கு. கனெக்ட் பண்ணிருக்காரு. ரைஸ் ஆன் த பால். இங்க நல்ல டைம்ங்க விக்கெட்டாவும் மாறி இருக்கு. 6 அடிச்சு அவர் விக்கெட் அடுத்து எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க தாமஸ் கம்பேக் பார்க்க முடிஞ்சிருக்கு பவுலர்கிட்ட. நியூ பேட்ஸ்மேன் அரசு உள்ள வந்திருக்காரு. கையில் 8 பந்துக்கு இங்கே 4 ரன் தேவையா இருக்கு. ஆனால் இங்கே பேலன்ஸ் 2 விக்கெட் தான் இருக்கு. அவங்க விக்கெட் எடுக்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க பவுலர்ஸ். லாஸ்ட் 2 மூவ் கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. ஆனால் இங்கே கேட்ச் ஆன் பார்த்தா சரவணன் அங்கே விக்கெட்டாகவும் மாறி இருக்குங்க. இங்கே நல்ல டேக்கன். இந்த ஓவரில் வர அனதர் ஒரு விக்கெட்டு. கேண்ட ஓவரில் இன்னும் ஒரு பந்து இருக்கு. லாஸ்ட் பால் இங்கே நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காரு. இதுதான் லாஸ்ட் விக்கெட்டு. கையிலான்னு பார்த்தா இங்க விக்கெட்டாவும் மாறி இருக்குங்க. இந்த விக்கெட்டோட இந்த மேட்ச் இங்க வெள்ளலூர் நாடு இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. வெண்புறா இங்க நல்ல அனதர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்சுங்க. இந்த மேட்ச் இப்போ யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா துருவம்பட்டி வர்சஸ் பனங்குடி. இங்கே வந்து துருவம்பட்டி வந்து ஃபீல்டிங், பனங்குடி வந்து பேட்டிங். இந்த மேட்ச் வந்து 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. சுரேஷ் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக் எண்ணில் கருப்பையா எண்ணில் துஷால். டெலிவரி லைன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டாட் பால் செகண்ட் ஒன் டெலிவரிங்க லைன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு 1 ஒரு ரன் ஓடிட்டாங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 ரன்னுங்க. பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே தேவா பவுலிங் இல்லை. போன பால் வைடு. இங்கே ரீபால் இறங்கி போனாரு. ஆனால் கீப்பர் கையில் இங்கே டாட் பால் பேக் டு பேக். லாஸ்ட் மூவ் ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்பினாரு. ஆனால் இங்கே டாட் பாலாக மாறி இருக்குங்க. லாஸ்ட் ஒன் மறைச்சு கனெக்ட் பண்ணாரு. ஆனால் இது வச்சு நாங்கள் இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. பவுண்ட்ரியான்னு பார்த்தா பவுண்ட்ரியும் கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 4 லாஸ்ட் பாலில் ஒரு 4 வந்திருக்கு. இங்கே கருப்பையா பேட்லேருந்து மிஸ்ஃபீல்ட் மூலியமா ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 7 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க பனங்குடி. போகிற கண்டி பவுலிங் எண்ணில் பாண்டி அரோந்தைக்கில் இருந்துங்க ஃபர்ஸ்ட் ஒன். கீப்பர் கையில் டாட் பால் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இங்கே செகண்ட் ஒன் கனெக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா டேக்கனுங்க. இங்கே ஃபீல்டர் கையில் இங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு. பேட்ஸ்மேனாக இங்கே சிவா உள்ளே வந்திருக்காரு. இங்கே போன பால் வைடு. இங்கே ரீபால் தேர்ட் ஒன் இங்கே போய் கனெக்ட் பண்ணார். ஆனால் இது மிஸ்ஃபீல்டு 2 ரன் மாறும்னு நினைக்கிறேன். எடுத்துறப்பில் 2 ரன் 2 வைடுக்கு அப்புறம் இங்கே ரீபாலுங்க. 4th ஒன் டெலிவரி இங்கே லைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பால் டாட். இங்கே லாஸ்ட் 2 மூவ் ஒரு இச்சு இங்கே கீப்பரே போயிருக்காரு. இங்கே விக்கெட்டாகவும் மாறி இருக்குங்க. இந்த ஓவரில் ஒரு அனதர் ஒரு விக்கெட் இங்கே சிவா விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு பாண்டி. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இங்கே பவுலர் தலைக்கு மேலே கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே 2 ரன்னுக்கு ரஷ் பண்ணுவாங்க ஃபீல்டர். ஒரு மிஸ்ஃபீல்டு 2 ரன் ஓட்டங்கள் மட்டும். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆயிருக்கு.
இங்கே 2 ஓவருக்கு ஸ்கோர் 14 ரன் காட்டியிருக்காங்க. இங்கே பனங்குடி 15 ரன் டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. 15 ஓட்டங்களை பெற்றார். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. இங்கே தேவா ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறார். நான் ஸ்ட்ரைக்கிங் இல்லை பாண்டி. ஃபர்ஸ்ட் ஒன் சிவா நல்ல டேக்கனுங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே அவர் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருக்கான ஓவர். இங்கே இல்லை முகில் செகண்ட் ஒன். இங்கே பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இங்கே டிஃபென்ஸ் போயிருக்காரு. ஒரு ரன் மட்டும். தேர்ட் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த பாண்டி ஸ்ட்ரைக்கில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒன் பவுன்ஸில் கிளியரும் பண்ணியிருக்குங்க. இங்கே 4 இங்கே சந்திச்ச பாலே இங்கே ஒரு 4 பதிவு பண்ணுறாரு இங்கே பாண்டி பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன்று அரௌண்ட் தகிலேருந்து பெரிய ஷாட்டுக்கு தான் போயிருக்காரு. ஆனால் சரியாக கனெக்ட் இல்லை. என் ஃபீல்டர்கிட்டே சிங்கிள். லாஸ்ட் 2 மோர் பிளாஸ்டிக்கில் ஒரு நல்ல டெலிவரி. இங்கே பேட்ஸ்மேனே மாற்றி அது கீப்பர் கையில் இங்கே டாட் பாலாகவும் மாறி இருக்குது. லாஸ்ட் ஒன் கிராண்டட் ஏரியாவில் ஒரு ரன் மட்டும். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. இங்கே ஒரு ஓவருக்கு இங்கே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 7 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே துருவம்பட்டி 6 பந்துக்கு இங்கே 8 ரன் தேவையாக இருக்குது. இங்கே பவுலிங் எண்ணில் கருப்பையா செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி இங்கே ஓவர் தக்கில் இருந்து இங்கே ஃபஸ்ட் ஒன் பண்ணியிருக்காருங்க. இங்கே லாங் ஆனில் நல்லா ஸ்டாப் சிங்கிள். இங்கே செகண்ட் பால் ஃபீல்டர்கிட்டே இங்கே அது கிராண்டர்லையும் ஒரு ரன்னாக மாறி இருக்குது. மொத்தம் 2 ரன்னு. போன பால் சிங்கிளில் ஒரு ரன்னு, அது ஓவர் த்ரோவில் கிராண்டர்லையும் ஒரு ரன்னு, மொத்தம் 2 ரன்னுங்க. இன்னும் 4 பந்துக்கு இங்கே 5 ரன் தேவையாக இருக்குது. இது தேர்டு பால் பாண்டி ஸ்ட்ரைக்கில் பால் கீழே பிச் ஆயிடுச்சு. இங்கே டாட் பாலாக மாறி இருக்குது. இங்கே ஃபோர்த் ஒன் 3க்கு 5 தேவை. ஷாட்டுங்க கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6 யாரோட இந்த மேட்ச் இங்கே துருவம்பட்டி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்ல பிளேங்க 2 டீமுமே.